இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை நியாயாதிபதிகள் அதிகாரம் 6 வசனம் 16. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யார் கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்கன்னா, கிதியோன் கூட கர்த்தர் இருப்பார் அப்படின்னு கர்த்தரே சொல்லுகிறாங்க. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால 7 வருஷம் மீதியானியர் கையில் கர்த்தரே ஒப்பு கொடுக்குறாரு. மீதியானியர் நிமித்தம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. தங்களுடைய வீடுகளில் கூட அவங்க இருக்க முடியாதபடி மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான தலங்களை தான் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டாங்களாம். அந்த அளவிற்கு மீதியானியரின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட ஆரம்பித்தாங்க. அது மாத்திரமல்ல, மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் இந்த இஸ்ரவேல் புத்திரர் விதைத்திருக்கும் போது எல்லாரும் கடந்து வந்து அவங்களுடைய நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுவாங்களாம். ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்களாம். தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாக வந்து இப்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் தங்களுடைய வீடுகள் அவங்களால சுதந்திரமாக இருக்க முடியல, இன்னொரு பக்கம் நிலத்தின் விளைச்சல்ல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை, இன்னொரு பக்கம் தங்களுக்குரிய நன்மைகளை அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிறுமைப்பட்ட இந்த நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரே கிதியோனை தெரிந்தெடுக்கிறார். கிதியோன் கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பா என்று கர்த்தர் சொன்ன பிரகாரமாக கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை பெற்று தருகிறார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நன்மைகளை காண முடியாதபடி, விளைச்சல்களை காண முடியாதபடி, பயங்கரமான ஒரு நெருக்கம், உங்களுடைய வீடுகளில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடி, ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி நீங்கள் காணப்படலாம். சிறுமைப்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் அற்புதத்தை செய்வார். இப்படிப்பட்ட சிறுமையான அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். நன்மைகளை தருவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் சிறுமைப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தில் சிறுமைப்பட்டிருக்கிறாங்களோ இந்த சிறுமைகள் மாறட்டும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நன்மைகளை கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கவில்லையே, அற்புதம் காண முடியவில்லையே, என்னுடைய தொழிலில் நன்மைகள் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஓஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.